பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்திலும் ஜெபிக்கலாமாங்க இந்த நிகழ்ச்சியில் உங்களை இன்வைட் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். முக்கியமாக இந்த நாளிலே ஜெப குறிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், போர்க்களத்தில் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், பாதுகாப்பு பணியில் இருக்கிற போலீஸ்மார்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஜெபங்கள் தேவைப்படுகிறது. நீங்கள் பல இடங்களிலே இருப்பீர்கள். இந்த ஜெபங்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வேதத்தில் கர்த்தர் அநேக போர்க்களத்தில் அநேகரை கொண்டு உபயோகப்படுத்தினார். ஸோ எல்லாருமே யாரெல்லாம் அந்த போர்க்களத்தில் இறங்கினார்களோ அவர்களெல்லாம் ஜெயிச்சுட்டு தான் வந்தாங்க. இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட நபர் வந்து கிதியோன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்குறோம். 1:2 மீதியானவர்களுடைய கையில இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அந்த அவர்களுடைய மீதியானுடைய கை இஸ்ரவேல் ஜனங்கள் மீது பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு மலைகளிலே குகைகளையும் கெபிகளையும் அரணான ஸ்தலங்களையும் அவங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டார்களாம். ஒளிந்து கொண்டாங்க, லிட்டரலா அவங்க ஒளிந்து கொண்டாங்க அந்த இடங்களில. ஸோ அவங்களுடைய ஆடு மாடுகளையும் அவங்களுடைய நிலங்களையும் கூட இந்த மீதியானவர் கெடுத்து போட்டார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவர் என்ன ஒரு பெரிய காரியத்தை இங்க செய்யறாரு. அந்த 11வது வசனத்துல 6வது அதிகாரம் 11வது வசனத்துல என்ன பார்க்குறோம்னாக்கா, கிதியோன் நிலத்துல வேலை செய்து கொண்டு இருக்கும் போது அந்த இடத்துல கர்வாலி மரத்துல அடியில வந்து ஒரு தேவதூதர் வந்து உட்கார்றாரு. தேவதூதர் வந்து உட்கார்ந்து கிதியோனை பார்த்து பேசுறாரு. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு பராக்கிரமசாலிகளாக பல இடங்களிலே பல பணித்தளங்களிலே நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, போர்க்களத்துல இருக்கிறீங்க, பல இடங்களிலே இருக்கிறீங்க. ஸோ நீங்க எல்லாம் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. இந்த நாட்டுக்காக, எங்கள் எல்லாருடைய பாதுகாப்புக்காக நீங்க வேலை பார்த்துட்டு கொண்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா ஜெபிக்கலாமாங்க என்ற நிகழ்ச்சியுடைய ஜெபங்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று, உங்களுக்கு தேவைப்படும் என்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே நேரத்தில் 14வது வசனத்துல 6வது அதிகாரம் 14வது வசனத்துல பராக்கிரமசாலியே நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லும் போது கிதியோன் சொல்றாரு, நான் ஒரு சின்ன பையன், நான் சின்ன பையன், நான் எப்படி போவேன் ஆண்டவரேன்னு சொல்றாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ போன்னு சொல்லிட்டு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நீங்க எல்லாமே உங்களுடைய பலத்தோடு போயிருக்கிறீங்க. அதுல ஒரு ஸ்பெஷலா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும், நிறைய பேருக்கு போகணும்னு ஆசையா இருக்கும், யாராலையும் போக முடியாது. ஆனா நீங்க இன்னைக்கு அந்த போர்க்களத்துல இராணுவத்துல போலீஸாகவும் பல இடங்களில நீங்க இராணுவ வீரர்களாக இருந்துட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த இடத்துல கர்த்தர் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். உங்களை அனுப்புனவர் நான் அல்லவா சொல்லிட்டு அந்த இடத்துல கிதியோன் கேட்கிறார், எப்படி நான் இந்த மீதியான நான் மேற்கொள்ள முடியும், இவ்வளோ பெரிய கூட்டமா இருக்கிறாங்களே, நான் எப்படி மேற்கொள்ள முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு அந்த 16வது வசனத்துல, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய். அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு கிதியோன் இறங்குறாரு களத்துல. அந்த ஒரு வார்த்தையினால ஒரு கிதியோனை வைத்து ஆண்டவர் அத்தனை மீதியான முறியடிக்கிறார். நீங்க போன காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்துவாரு. எந்தெந்த இடங்களில நீங்க தேவையோ அந்தந்த இடங்களெல்லாம் பாதுகாப்புக்காக கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்துவாரு. ஒருவேளை உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள் வேற வேற இடங்களில் இருக்கலாம், நீங்க தனியாக இருக்கலாம், உங்களுடைய போர்க்களத்துல நீங்க தனியாக இருக்கலாம். தனிமையில இருந்தாலும் ஒன்னே ஒன்று நாங்கள் சொல்றோம், என்னன்னாக்கா கர்த்தரை பக்கத்துல வச்சுக்கோங்க, பைபிளை படிங்க, ஜெபிங்க. இந்த பைபிள்ல நிறைய வார்த்தைகள் கர்த்தர் உங்களோடு கூட பேசிட்டே இருப்பாரு. உங்களிடம் பேச யாருமே இல்லைன்னா கூட இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் மாதிரி உங்களோடு கூட பேசி உங்களை ஆறுதல் படுத்தும். நீங்க ஒரு பெரிய பணியில இருக்கிறீங்க. இந்த ஜபங்கள் உங்களுக்காகவே நாங்கள் செய்ய போகிறோம். தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பலத்த பாதுகாப்பை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உங்க குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நாம் அனைவருமே கண்களை மூடி ஒரு முக்கியமான ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இராணுவத்தில் இருக்கிற போர் வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி போலீஸ்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த மாதிரி பாதுகாப்பு பணியில இருக்கிறார்களோ அவர்களை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நீர் அவர்களை அனுப்பினவர் நீர் அல்லவா.
அவளை முழு பலத்தோடு அனுப்பினீர் ஆண்டவரே. அவளுடைய குடும்பங்கள் தூரத்துல இருக்கலாம், அவருடைய பிள்ளைகள் தூரத்துல இருக்கலாம், அவர்கள் தனிமையில இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே தேவாவியானவர் இந்த நேரத்துல நீர் அவர்களை பலப்படுத்துங்க. யாராவது ஆண்டவரே வியாதியா இருக்கிறாங்கனாக்கா, ஆண்டவரே யாராவது லோன்லியா இருக்கிறாங்கனாக்கா, யாராவது தனிமையில சோகமா இருக்கிறாங்கனாக்கா, அவங்க கண்ணீரெல்லாம் தொடைங்கப்பா. அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கி போடுங்க. அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குமானால் இந்த நேரத்துல ஆண்டவரே இந்த ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அவர்களை போய் தொடட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்துட்டோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அவங்களுக்கு விடுதலை தரட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அவங்களுக்கு வெற்றியை தரட்டும் ஆண்டவரே. எந்த காரியத்துக்காக அவங்களுடைய ஆண்டவரே அவருடைய பணித்தளத்துல இருந்து ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களை அனுப்பினவர் நீர் அல்லவா ஆண்டவரே. முழு பலத்தோடு அவர்கள் போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா நீர் அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவளை நீர் ஆசீர்வதித்து எங்க ராணுவ வீரர்கள் அனைவரையும் ஆண்டவரே, போலீஸ்மார்கள் அனைவரையும் ஆண்டவரே நீர் உம்முடைய பாதுகாப்பிலே வைத்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. சுகத்தையும் பலத்தையும் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்த ஆண்டவரே நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம நாளைக்கு வித்தியாசமான ஒரு டாபிக்கோடு நம்ம உங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுமே ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி உலகம் முழுவதுமே பல இடங்களிலே அநேகருக்காக இந்த ஜெபங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எடுத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு குரூப்புக்காக நாங்கள் எடுத்து ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து எங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் எங்களோடு கூட ஜெபத்தில் கலந்து கொடுங்க. God bless you all. Thank you so much.